Hi friends, welcome to Lavanya's Home Cooking. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் நம்ம எல்லாரோட ரொம்ப ஃபேவரட்டான மெதுவடை தாங்க. இந்த மெதுவடையை மொறுமொறுன்னு சாஃப்டா அதிகமா எண்ணெய் பிடிக்காத அளவுக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. வடை செய்ய தேவையான பொருட்கள்: தோல் நீக்கின வெள்ளை உளுந்து 200 கிராம், நல்ல ஒரு 4 hours ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். 3 பச்சை மிளகாய், பெருங்காயத்தூள், மிளகு, கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை, உப்பு தேவையான அளவு. இப்போது வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து உளுந்து நம்ம அதில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இடையில நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, மாவு அரைப்படுறதுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இப்போ நம்ம மாவு அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், மாவு நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இடையில உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா லைட்டாக தண்ணி தெளித்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அதிகமாக தண்ணி ஊற்றிடாதீங்க, வடை உங்களுக்கு அதிகமாக எண்ணெய் பிடிக்க ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இந்த பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்த உளுந்து மாவு கூட 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, நறுக்கின வெங்காயம், மிளகு, கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை, நறுக்கின பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள் தேவையான அளவு. இது எல்லாமே சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது மாவு பிசைஞ்ச உடனே நம்ம வடை போட ஆரம்பிச்சிடணும். அப்படி இல்லைன்னா மாவு நீத்து போய் உங்களுக்கு எண்ணெய் அதிகமாக பிடிக்க ஆரம்பிக்கும். வடை பொரிக்கிறதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. பாத்திரம் நல்லா ஹீட் ஆனதும் இப்போ நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம வடையை தட்டி போட ஆரம்பிக்கலாம். வடையை தட்டி போடுறதுக்கு நீங்கள் உங்கள் கையை நல்லா ஈரமான தண்ணியில் நனைச்சிட்டு மாவு எடுத்து தட்டி போட்டாலே உங்களுக்கு அழகாக இந்த மாதிரி ஷேப்பில் வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு கையில் போட வரல அப்படின்னா நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் கவர் வச்சு போடலாம். அப்படி இல்லைன்னா வாழை இலையை எடுத்து அதில் நல்லா எண்ணெய் தடவி மாவு நீங்கள் அதில் வச்சு தட்டி போட்டாலும் உங்களுக்கு ரவுண்டான ஷேப்பில் வடை வரும். இப்போ நம்ம வடையை திருப்பி விட்டுடலாம். பாருங்கள், வடை உங்களுக்கு நல்லா செவந்து சூப்பராக பொரிஞ்சிட்ருக்கு. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது வடை சீக்கிரம் செவந்துடும். பட் ஆனால் உள்ளே மாவு இருக்கும். அதனால மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வடையை வேக விடுங்க. அப்பப்போ ஒரு டைம் நல்லா வடையை திருப்பி விட்டுக்கோங்க. எண்ணெயில் நல்லா கொதி அடங்கி வடை நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம வடையை எடுத்துடலாம். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வடை எவ்வளோ மொறுமொறுன்னு எண்ணெயே இழுக்காமல் சூப்பராக வந்திருக்குன்னு. இதே போல் நம்ம எல்லா வடைகளையும் போட்டு எடுத்துடலாம். பாருங்கள், நம்ம கையால் போடும்போதே உங்களுக்கு வடை நல்ல ரவுண்டு ஷேப்பில் வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சூப்பரான மொறுமொறுன்னு சாஃப்டான மெதுவடை ரெடி பண்ணியாச்சு. இது கூட சாம்பார் அண்ட் சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த டிஷ்ஷை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட வேல்யூபிளான ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். நன்றி.